நம்ம சேனலில் ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா எலக்ட்ரிக் பீட்டர் வந்து சேல்க்கு அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம். ஸோ 20 பீஸ் மட்டும்தான் என்கிட்ட இருந்தது. 20 ஆர்டர்ஸும் வந்து எனக்கு 2 நாளுக்குள்ளே கிடச்சிருச்சு. பட் நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராமில் எனக்கு அவுட் ஆஃப் சென்னை தான் நிறைய ஆர்டர்ஸ் வந்து கிடச்சிது. பட் சீக்கிரமாகவே நான் உங்களுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணுறேன். நான் ஏன் ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து நான் ஃபுல்லாக கவர் பண்ணலை அப்படின்னா, ஒரு விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். நல்லா பர்ஃபெக்டாக தெரிஞ்சுக்கிட்டு அதில் உள்ள ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் எல்லாமே நம்ம ரியலைஸ் பண்ணிட்டு அப்புறம் இதை வந்து ஃபுல் பிளஜரோட நம்ம பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு தெரியணுன்றதுக்காக தான் நான் மெயினாக வந்து சென்னையில் மட்டுமே ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன். ஸோ கரெக்டாக எனக்கு 20 ஆர்டர்ஸ் வந்து சென்னைக்குள்ளேயே எனக்கு கிடச்சிருச்சு. புக் பண்ண எல்லாருக்குமே வந்து ரொம்பவே தேங்க்ஸ். இப்போ நான் இது சண்டே மார்னிங் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி நான் குவாலிட்டி செக் பண்ணிட்டு இருந்தேன். நான் அதுக்கு முன்னாடியே என்ன பண்ணியிருந்தேன்னா ஒரு எலக்ட்ரிக் பீட்டரையும் எடுத்துட்டு விஸ்க்கு நல்லா இன்சர்ட் பண்ணி ஆன் பண்ணி எல்லா மோட்டர்லாம் செக் பண்ணி ஃபுல்லாக தரவாக நான் செக் பண்ணிட்டேன். நீங்கள் அதில் குறையே சொல்ல முடியாத அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக செக் பண்ணி நான் ஃபுல்லாகவே 20 ப்ராடக்ட்டையும் நான் எடுத்து வச்சுட்டேன். இருந்தாலுமே நான் சண்டே மார்னிங் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த 4 விஸ்க்கு வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிட்டு இது கூட வந்து நம்ம காம்ப்ளிமெண்டரி கிஃப்ட் வந்து அட்டாச் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் ஃபர்ஸ்ட் டிசைட் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து மெஷரிங் கப்ஸ் மாதிரி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி செக் பண்ணேன். அதுக்கப்புறம் வந்து ஸ்பேச்சுலா மாதிரி கொடுக்கலாம்னு செக் பண்ணேன். ஸ்பேச்சுலா பொறுத்த வரைக்கும் ஒரு 20 ரூபாய் 50 ரூபாயில வாங்குறது எல்லாமே வந்து குவாலிட்டியாகவே இருக்காது. உங்களுக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் ஐடியா இருக்குது, நீங்கள் ஒரு ஷாப் போயிட்டு ஒரு 20 ரூபீஸ் 50 ரூபீஸில் நீங்கள் வாங்க போகிறீங்க அப்படின்னா தயவு செஞ்சு வாங்காதீங்க. வேணும்னா அது நம்ம ஜஸ்ட் நார்மலாக நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பட் வந்து பேனில் ஹீட் பண்ணும்போது நம்ம குக்கிங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ண முடியாது. நல்ல குவாலிட்டியாக வேணும் அப்படின்னா ஒரு 150லேருந்து 250 ரேஞ்சில் வாங்கினீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம சேனலில் ஒரே ஒரு ஸ்பேச்சுலா மட்டும்தான் பிங்க் கலரில் நான் யூஸ் பண்ணியிருப்பேன் கண்டினியூஸாக. இப்போ வரைக்குமே நான் அதுதான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ நல்ல குவாலிட்டியாக பார்த்து வாங்குறது ரொம்பவே நல்லது. ஸோ ஸ்பேச்சுலாவும் நான் எனக்கு நல்ல ஆப்ஷன் மாதிரி தெரியல. அதே மாதிரி மெஷரிங் கப்ஸுமே எனக்கு 5 பீஸ் தான் அவைலபிளாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வந்து மெஷரிங் கப்புமே என்னால் சூஸ் பண்ண முடியல. ஸோ அதனால் நான் ஆல்டர்னேட்டாக பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா இது ரெண்டுமே சூஸ் பண்ணிவிட்டு மொத்தமாக வாங்கி குட்டி குட்டியாக நம்ம பேக் பண்ணி உள்ள காம்ப்ளிமெண்டரி கிஃப்ட் மாதிரி அட்டாச் பண்ணணும்னு நினச்சேன். பட் அதுலேயுமே வந்து எனக்கு பேக்கிங் சோடா வந்து எனக்கு பல்காக கிடைக்கல. ஸோ அதனால் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா கொக்கோ பவுடர் இருந்துச்சு. ஸோ பேக்கிங் பவுடரும் கொக்கோ பவுடரும் நம்ம அட்டாச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக குட்டி குட்டி பேக்காக பண்ணோம். 25 கிராம் 25 கிராம் பேக்கிங் பவுடர் வந்து 25 கிராம் இருக்கும், கொக்கோ பவுடர் வந்து 25 கிராம்ஸ் இருக்கும். ஸோ கரெக்டாக இந்த காம்ப்ளிமெண்டரி கிஃப்ட்டை அந்த பாக்ஸ்லேயே வந்து அழகாக வச்சு நாங்கள் அட்டாச் பண்ணிக்கிட்டேன். பாருங்க, நானே தான் வந்து பேக் பண்ணேன். ஜஸ்ட் வந்து சேஃப்டி பர்பஸ்க்காக ஒரு செல்லோ டேப் வச்சு அந்த பேக்கை வந்து நல்லா க்ளோஸ் பண்ணிக்கிட்டேன். ஸோ இந்த பேக்கிங் எல்லாமே நானே தான் பண்ணேன். ஸோ நார்மலாக நானே அழகாக இந்த மாதிரி பேக் பண்ணி ஸோ அழகாக செல்லோ டேப் மட்டும் வச்சு நல்லா கவர் பண்ணிக்கிட்டேன். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி தான் வந்து இந்த 20 பேருக்கும் பேக்கிங் இந்த மாதிரி தான் ரிசீவ் ஆச்சு. அதே மாதிரி சென்னைக்குள்ளே இருக்கவங்களே நிறைய பேர் இன்னும் கொஞ்சம் ஆர்டர்ஸ் பண்ணியிருந்தீங்க. பட் என்கிட்ட ஸ்டாக் இல்லாதனால என்னால் இன்னும் கொஞ்சம் கவர் பண்ண முடியல. ஸோ இப்போ பேக் பண்ணுற ஒர்க்கெல்லாம் நல்லாவே முடிஞ்சிருச்சு. அடுத்து வந்து டெலிவரி எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி நார்மல் கொரியர் மாதிரி நம்ம பண்ணுவோம், அட்ரஸ் மென்ஷன் பண்ணுவோம். பட் அதுலேயுமே என்னென்னா நம்ம கேஷ் ஆன் டெலிவரி தான் நம்ம சொல்லியிருந்தோம். பட் யார் போய் டெலிவர் பண்ணி யார் கேஷ் ஆன் டெலிவரி எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு நாலேஜுமே இல்லை. அப்போ இருக்கும்போது சரி ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், நம்மளே வந்து இறங்கி பண்ணலாம் அப்படிங்கும்போது நானே வந்து சரி ஓகே நம்மளே போவோம், ஒரு வியூவர்ஸையும் ஒரு கஸ்டமரையும் நம்ம டைரெக்டாக மீட் பண்ணி நம்ம பேசலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நான் தங்கச்சி அப்புறம் அப்பா 3 பேருமே ஆட்டோவில் நாங்கள் கிளம்பிட்டோம். ஒரு அட்ரஸுமே மொத்தம் எங்களுக்கு சென்னையில் 20 லொக்கேஷன் வந்திருந்தது. இது வந்து ஒரு நாளில் 20 பேருக்கு டெலிவரி கொடுக்கணும் அப்படின்றது என்னோட டார்கெட்டு. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா பெரவலூர், சின்மயா நகர், பள்ளிக்கரணை, அடுத்து வந்து கீழ்பாக், நெற்குன்றம், மேடவாக்கம், அப்புறம் சேலையூர், ஆயப்பாக்கம், கொடுங்கையூர், சித்தாலப்பாக்கம், கொளத்தூர், அப்புறம் மாதாவரம், ராயப்பேட்டை, கீழ்கட்டளை, சூளை, ஆதம்பாக்கம், வியாசர்பாடி, திருவேற்காடு, ஆலந்தூர், கிரிநகர், இவ்வளோ ரூட்ஸ் மொத்தம் இந்த 20 ஏரியாவையும் ஒரே நாளில் கவர் பண்ணணும்னு வந்து நான் டார்கெட் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு 5 பேருக்கு நம்ம கொடுக்கும்போது அது ரொம்பவே நியூ எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அதை ரிசீவ் பண்ணவங்களும் ரொம்பவே ஹாப்பியாக ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட வாங்கியிருந்தாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா பேரண்ட்ஸோட நம்பர் ஷேர் பண்ணியிருந்தாங்க. நான் கால் பண்ணி இது மாதிரி எலக்ட்ரிக் பீட்டர் நீங்கள் ஆர்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் ஆர்டர் பண்ணலை, நாங்கள் எதுவும் பண்ணலை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. கடைசியில் பார்த்தா பேரண்ட்ஸ்க்கே தெரியாமல்
இல்லாமல் கிட்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அந்த டைம் கரெக்டாக நம்ம போய் ப்ராடக்ட்டை கொடுக்க போகிற அந்த ஸ்டேஜில் தான் வந்து அவங்களுக்கே தெரியுது இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டு முன்னாடியே ஆர்டர் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ கிட்ஸுக்கு வந்து நான் சொல்கிறது என்னென்னா, இது மாதிரி நீங்கள் இங்கேன்னு இல்லை எங்கே ஆர்டர் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸோட பெர்மிஷன் இல்லாமல் நீங்களாக ஒரு டிசிஷன் வந்து எடுக்காதீங்க. அப்படியே எடுத்திருந்தாலுமே முன்னாடியே நீங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அதுக்கப்புறம் தான் நம்ம போய் கால் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணி ஆமாம் என் பொண்ணு தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் வந்துச்சு. ஸோ இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. அட்ரஸ் வந்து கண்டுபிடிச்சி அவங்களுக்கு வந்து அந்த பொருளை சேர்க்கும் போது தான் அப்பா ஒரு பொருள் வந்து முடிஞ்சிச்சு. ஒருத்தவங்களுக்கும் நம்ம டெலிவர் பண்ணும்போது ரொம்பவே ஒரு ஹாப்பி ஃபீலாக இருந்தது. எங்களுக்கு வந்து அப்பா ரொம்பவே சப்போர்ட்டிவாக ஓகே நம்ம பண்ணலாம், நம்மளால முடியும், 20 ப்ராடக்ட்டையும் ஒரே நாளில் டெலிவர் பண்ணலாம் அப்படின்னு நினச்சி ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. இந்த ஒரு சில வியூவர்ஸை வந்து நம்ம நேர்லேயே பார்க்க முடிஞ்சிச்சு. அக்கா நீங்கள் தான் பண்ணுறீங்களா, நீங்கள் தான் அந்த ஜேகே ரெசிபிஸ். ஒரு சிலர் வந்து நான் கால் பண்ணும்போதே கண்டுபிடிச்சிட்டாங்க, அக்கா நீங்கள் தான் வரீங்களா, நான் உங்களுக்கு பார்க்க போகிறேன்னா அப்படின்லாம் கேட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நேரில் மீட் பண்ணதையுமே என்ன பேசுறதுன்னு 2 பேருக்குமே தெரியல. ஸோ இந்த மொத்தமாகவே நாங்கள் சண்டேல வந்து 15 ஆர்டர் தான் எங்களால் கொடுக்க முடிஞ்சிச்சு. இப்போ மண்டே பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் 5 ப்ராடக்ட்டையுமே நல்லபடியாக டெலிவரி பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இதில் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ரொம்பவே புதுசாக இருந்தது. ஜஸ்ட் நான் ஒரே ஒரு வீடியோ போட்டதையுமே நிறைய ரெஸ்பான்ஸ் வந்து எனக்கு வந்திருந்தது. சென்னையில் வந்து ஒரு 55 பேர்கிட்ட வந்திருந்தது. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா சென்னை தாண்டி அவுட் ஆஃப் ஸ்டேட்டில் தான் நிறைய பேர் வந்திருந்தது. ஸோ கண்டிப்பாக வந்து நான் அடுத்து அனௌன்ஸ் பண்ணுறேன். ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம எப்போ வந்து கவர் பண்ண போகிறோம்னு நான் கூடிய சீக்கிரத்தில் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுறேன். அதே மாதிரி எலக்ட்ரிக் பிட்டர்ன்ற கான்செப்ட் இல்லாமல் இன்னும் நிறைய நான் வந்து பேக்கிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நான் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக அது எல்லாத்துக்குமே உங்களோட சப்போர்ட் வேணும். ஸோ எந்தெந்த மாதிரியெல்லாம் பேக்கிங் ப்ராடக்ட்ஸ் வந்து நான் இன்க்ளூட் பண்ணால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை வந்து எனக்கு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதை வந்து நான் லிஸ்ட்டில் ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கேற்ற மாதிரி நான் பிளான் பண்ணிவிட்டு சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து நான் அப்டேட் பண்ணுறேன். எனக்கு எப்போவுமே சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க உங்கள் எல்லாருக்குமே வந்து தேங்க்யூ ஸோ மச்.